உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி. சுரேஷ் சாலேவின் வழிகாட்டுதலில் இயங்கி வந்த மர்ம ராணுவ குழு அதிரடி கைது, விசாரணைகளில் திடீர் திருப்பம். சர்வதேச கடன்களை திருப்பிக் கொடுப்பதற்காக திரைசேரியிலிருந்து 80 கோடி ரூபாய் பணம் இணையவழியூடாக திருடிய மர்ம கும்பல் அனுர அரசுக்கு விழுந்த பெரும் நெருக்கடி. முன்னாள் ஜனாதிபதி ரணிலை மீண்டும் ஒரு முறை கைது செய்யவோ விசாரிக்கவோ கூடாது, அப்படி நடந்தால் அவர் இறந்து விடுவார், எச்சரிக்கை விடுத்த மருத்துவமனை. திரைசேரியிலிருந்து காணாமல் போன பணம் அனுர உடனடியாக இது பற்றி விளக்கம் தர வேண்டும், கடும் கோபத்துடன் நாமல் ராஜபக்ச. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் இந்த அரசாங்கம் சரியாகவே கொண்டு செல்கின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியையும் அரசு கைது செய்துவிட்டது. புகழாரம் சூடிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயத்தை இந்த அரசாங்கம் சிங்கள பௌத்தர்கள் மீது சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கத்திற்கும் இலங்கை கத்தோலிக்க திருச்சபைக்கும் எச்சரிக்கை விடுத்த உதய கம்மன்பல. பத்தேகம பகுதியில் போலீஸ் அதிகாரியை சுட்டு படுகொலை செய்த கும்பல் 18 வருடங்களின் பின் மரண தண்டனை விதித்த நீதிமன்றம். ஈஸ்டர் தாக்குதல்களின் 3வது சந்தேக நபரான முன்னாள் ராணுவ உளவுத்துறை தலைவர் சுரேஷ் சாலேயின் வழிகாட்டுதலின் கீழ் கிரித்தலையில் ராணுவ முகாமில் பணியாற்றி வந்த உளவுத்துறை அதிகாரிகள் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களது வழிகாட்டுதலின் பேரிலேயே ஈஸ்டர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது என்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலிபா பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் சான்றுகளை முன்வைத்த அவர், மட்டக்களப்பில் உள்ள முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கோ அல்லது ISIS மற்றும் அல்-கொய்தா போன்ற சர்வதேச பயங்கரவாத குழுக்களுக்கோ மட்டும் இலங்கையில் இத்தகைய குண்டு தாக்குதலை நடத்தும் திறன் இல்லை என்று வலியுறுத்தினார். இந்த தாக்குதலை திட்டமிட்டு அரங்கேற்றிய ஒரு பெரும் சக்தி இதன் பின்னணியில் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரஹித் எக்னலிகொடவின் காணாமல் போதல் மற்றும் பத்திரிகையாளர்கள் உபாலி தென்னகோன் கேத் நோயர் மீதான தாக்குதல்களுக்கு பின்னணியில் உள்ள அதே குழுவே இந்த செயல்முறையிலும் ஈடுபட்டுள்ளது என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். இந்த பேரழிவு நீண்ட காலமாக நுணுக்கமாக திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல் என்று கூறிய திரு திலிபா பீரிஸ், ஈஸ்டர் தாக்குதல்களின் 8வது ஆண்டு நினைவு நாள் கொண்டாடப்படுவதற்கு முன்பு உண்மையான குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி போலியான மின்னஞ்சலூடாக மோசடியான முறையில் பிரிதொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், அரசாங்கத்தின் 2.5 மில்லியன் டாலர் நிதி போலியான மின்னஞ்சல் ஒன்றின் மூலம் அடையாளம் தெரியாத கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருவதாகவும், கடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை என்ன சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தற்போது நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியும் நிதி அமைச்சின் செயலாளருமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என குறிப்பிட்ட அவர், 4 அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு ஜனாதிபதி இதிலிருந்து கைகளை கழுவிவிட முடியாது என்றும், புதிய சட்டத்தின்படி கடன் கொடுப்பனவுகள் திரைசேரியூடாகவே நடைபெறுவதால் இந்த நிதி மோசடிக்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். கப்பல் கொள்கலன் மோசடி மற்றும் நிலக்கரி கொள்வனவு மோசடி போன்றவற்றைப் போலவே இந்த நிதி மோசடியையும் மூடி மறைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய நாமல் ராஜபக்ஷ, தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்து அதன் நட்டத்தை மக்கள் மீது சுமத்துவதாகவும், உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருள் கொள்வனவு செய்த நாடாக இலங்கை வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஊழல்களை விசாரிப்பதாக கூறி நியமிக்கப்படும் ஆணைக்குழுக்கள் உண்மைகளை மறைப்பதற்கும் காலத்தை இழுத்தடிப்பதற்கும் மாத்திரமே பயன்படுத்துவதற்காக தெரிவித்த அவர், மக்களின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு பின்னணியில் பாரிய கொள்கைகளை செய்யும் அரசியலை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இந்த மோசடிகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை நாம் விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்துவோம் என்றும் மேலும் தெரிவித்தார்.
ஒய்த்தனாயிர குண்டு தாக்குதல் சம்பவத்தை சிங்கள பௌத்தர்கள் மீது சுமத்துவதற்கு முயற்சிக்கப்படுகின்றது. குண்டு தாக்குதலின் பின்னணியில் ராணுவ புலனாய்வு உள்ளது என்று அருட்தந்தை ஸ்ரீல் காமினி குறிப்பிட்டுள்ள கருத்து சிங்கள கத்தோலிக்க இன நல்லிணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார். ஒய்த்தனாயிர குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை தேடிச் செல்லல் என்னும் புத்தகத்தை செவ்வாய்க்கிழமை கண்டி மெல்வத்து பீட மகாநாயக்க தேரருக்கு கையளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஒய்த்தனாயிர குண்டு தாக்குதல்கள் பற்றி நான் எழுதிய புத்தகத்தில் பிரதான சூத்திரதாரி யார் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரிடப்பட்ட இப்ராஹிம் நிதி வழங்கியுள்ளதை ஆதாரத்துடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பின்னணியில் ராணுவ புலனாய்வு பிரிவு இருப்பதாக கத்தோலிக்க சபையின் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி குறிப்பிட்டுள்ளமை கவனத்துக்குரியது. குண்டு தாக்குதல் சம்பவத்தை சிங்கள பௌத்தர்கள் மீது சுமத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னணியில் நான் புத்தகம் எழுதி உண்மையை வெளிப்படுத்தினேன். எனது புத்தகம் மற்றும் அதில் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே இந்த விடயம் குறித்து ஆளும் தரப்புடன் பகிரங்க விவாதத்தில் ஈடுபட தயார் என்கிறார். சர்வதேச கடன்களை தீர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த 80 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெரும் தொகை மர்மமான முறையில் காணாமல் போன ஒரு கடுமையான இணையவழி குற்றம் பொது நிதி அமைப்பின் பாதுகாப்பு வலைகளை உடைத்தெறிந்து நாடு முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள வெளிநாட்டு வளங்கள் துறையின் கணினி அமைப்பிற்குள் ரகசியமாக நுழைந்த சர்வதேச சைபர் ஹேக்கர்கள் குழு ஒன்று ஆஸ்திரேலியாவிற்கு செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் டாலர் கடன் தவணையை 3ஆம் தரப்பினருக்கு திசை திருப்பி திருடியுள்ளது. மக்களின் வரிப்பணத்தில் இருந்து செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பண இழப்பை கருத்தில் கொண்டு 2 துணை இயக்குநர்கள் 2 இயக்குநர்கள் மற்றும் கருவூலத்தின் கணினி பிரிவு தலைவர் ஆகியோரை இடைநீக்கம் செய்து அதிகாரிகள் ஏற்கனவே கடுமையான ஒழுங்கு நடவடிக்கையை எடுத்துள்ளனர். சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை உடனடியாக விசாரிப்பதற்காக திரைசேரியின் பிரதி செயலாளர்களான AN ஹப்புகல மற்றும் SS முதலிகா ஆகியோர் இதனை தலைமையில் ஒரு சிறப்பு தொழில்நுட்ப குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் பணியாளர் நாயகம் KDI பிரேமரத்ன, சட்ட விவகாரங்கள் திணைக்களத்தின் கூடுதல் பணியாளர் நாயகம் AKDT அரந்தர மற்றும் தகவல் தொழில்நுட்ப மேலாண்மை திணைக்களத்தின் உதவி பணியாளர் ET சிறந்த ஆகியோரும் இந்த விசாரணை குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரியில் நிகழ்ந்த இந்த நிதி முறைகேட்டை கண்டறிந்த பின்னர் அமைச்சு, இலங்கை கணினி அவசரகால பதிலளிப்பு குழு, போலீஸ் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு, குற்றப்புலனாய்வு துறை மற்றும் இலங்கை மத்திய வங்கி நிதி புலனாய்வு பிரிவு ஆகியவற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்து விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையில் சுதந்திர வழக்கறிஞர்கள் அமைப்பின் தலைவரும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகருமான மைத்ரி குணரத்ன சபாநாயகருக்கு எழுதிய ஒரு சிறப்பு கடிதத்தில் செப்டம்பர் 2025க்குள் செலுத்தப்பட வேண்டிய 22.9 மில்லியன் கடனின் ஒரு பகுதியாக இந்த 22.5 மில்லியன் கடன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கும் ஜனவரி 31, 2026க்கும் இடையில் விடுவிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் உரிய கடனளிப்பவருக்கு செல்வதற்கு பதிலாக அந்த பணம் மற்றொரு இணைய குற்றவாளியின் கணக்கில் எவ்வாறு வரவு வைக்கப்பட்டது என்பது குறித்து பாராளுமன்றத்தின் மூலம் ஒரு அவசர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலுவாக வலியுறுத்துகின்றார். உரிய சர்வதேச ஒருங்கிணைப்பின் மூலம் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினாலும் நாட்டின் பிரதான நிதி நிறுவனம் எப்படி இவ்வளவு எளிதாக ஒரு இணைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது என்பது குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளன. தொழில்நுட்பத்தின் கண்ணுக்கு புலப்படாத இடைவெளிகளில் நழுவிச் சென்ற இந்த பில்லியன் கணக்கான பொது செல்வத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டுவர முடியுமா, அல்லது அது இலங்கை வரலாற்றில் எழுதப்பட்ட மற்றும் ஒரு இருண்ட இணைய மர்மமாகவே தங்கிவிடுமா என்பதை காலம்தான் சொல்லும். இலங்கையின் வெளிநாட்டு கடன் தவணைக்காக ஒதுக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாயமானது தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த நிதி உரிய கடன் வழங்குனரை சென்றடையாத நிலையில் இலங்கை தொழில்நுட்ப ரீதியாக மீண்டும் ஒரு கடன் தவணையை செலுத்த தவறிய நாடாக மாறியுள்ளதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இறையாண்மை கடன் முகாமைத்துவ பணிகள் இலங்கை மத்திய வங்கியிடமிருந்து திரைசேரியின் அரச கடன் முகாமைத்துவ அலுவலகத்திற்கு மாற்றப்பட்ட போதே
தாம் எச்சரித்ததாக ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய நிதி சந்தைகளை கையாளுவதற்கு தகுதியான மற்றும் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களை நியமிக்குமாறு அரச நிதி பற்றிய குழு வலியுறுத்தியும் திரைசேரி அதனை பொருட்படுத்தவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். குறித்த வெளிநாட்டு தரப்பிற்கு 5 கடன் தவணைகள் கிடைக்கவில்லை என தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இது வெறும் கவனக்குறைவு அல்ல, ஒரு பாரிய நிர்வாக தோல்வி என கூறியுள்ளார். பொது நிதியை கையாளுவதில் நாடாளுமன்றத்திற்கே அரசியலமைப்பு ரீதியான பொறுப்பு உள்ளது என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். இதனை ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்காமல் மக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உடனடியாக பொறுப்பு கூறல் மற்றும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை அளித்த நாட்டின் புகழ்பெற்ற நிபுணர்கள் குற்றப்புலனாய்வு துறைக்கு முன் அழைக்கப்பட்ட போது முன்னர் நிகழ்ந்த பழிவாங்கல் மீண்டும் நிகழக்கூடாது என்ற அவரது விருப்பமின்மையே தமது அறுவை சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றதற்கான முக்கிய காரணம் என முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு மால் வீதியில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்ட போது பீரிஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கையில் உயர்திறன் வாய்ந்த மருத்துவர்களும் மேம்பட்ட மருத்துவமனை வசதிகளும் உள்ளன என்றும் பிற ஆசிய நாடுகளில் இருந்தும் நோயாளிகள் சிகிச்சைக்காக நாட்டிற்கு வரும் சூழலில் முன்னாள் ஜனாதிபதியின் சிங்கப்பூர் பயணம் குறித்து சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு விவாதம் நடந்து வருகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த போது அவரது உடல்நிலை குறித்து முன்னர் மருத்துவ சான்றிதழ்களை வழங்கிய 7 உயர்மட்ட சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வு துறைக்கு வரவழைக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டனர். எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் தங்களது தொழில்முறை பொறுப்புகளை மட்டுமே நிறைவேற்றி வந்த அந்த மருத்துவர்கள் எதிர்கொண்ட சிரமங்களையும் தொழில்முறை தடைகளையும் மீண்டும் உருவாக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் ரணில் விக்ரமசிங்க இந்த முடிவை எடுத்துள்ளார். நீதித்துறை மீது தனக்கு முழு மரியாதை இருப்பதால் இது தொடர்பாக எந்த அறிக்கையும் வெளியிடப் போவதில்லை. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சட்டமா அதிபர் முற்றிலும் சுதந்திரமான அதிகாரியாக செயல்பட வேண்டும். ஒரு குற்றவியல் வழக்கை தாக்கல் செய்வது என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அதற்கு போதுமான ஆதாரம் உள்ளதா என்பதை தீர்மானிக்கும் முழு அதிகாரம் தலைமை சட்டமா அதிபருக்கு மட்டுமே உள்ளது. அதில் எந்தவிதமான அரசியல் அல்லது பிற செல்வாக்கும் செலுத்தப்படக்கூடாது. அத்தகைய செல்வாக்கு செலுத்தப்படுவதாக பொதுமக்களிடையே ஏற்படும் மிகச்சிறிய சந்தேகம் கூட ஒட்டுமொத்த நீதித்துறை அமைப்புக்கு மிகவும் பாதகமாக அமையும் என்றார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரி சிறையில் இருக்கின்றார். நாட்டில் முன்னெடுக்கப்படும் சமாதான நடைப்பயணம் போன்ற செயல்பாடுகள் வரவேற்கத்தக்கவை என்றாலும் நடைப்பயணம் செல்வது மட்டும் போதாது. சமாதானத்திற்காக நடைமுறையில் எந்த ஒரு செயல்பாடும் முன்னெடுக்கப்படுவதாக தெரியவில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். அத்தனக்கல பகுதியில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து நல்ல விடயங்களும் அத்தனக்கல்லவில் இருந்தே ஆரம்பிக்கின்றன. அரசாங்கம் மற்றும் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நாட்டில் முன்னெடுக்கப்படும் சமாதான நடைப்பயணம் போன்ற செயல்பாடுகள் வரவேற்கத்தக்கவை என்றாலும் நடைப்பயணம் செல்வது மட்டும் போதாது. சமாதானத்திற்காக நடைமுறையில் எந்த ஒரு செயல்பாடும் முன்னெடுக்கப்படுவதாக தெரியவில்லை என்றார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலின் நினைவு தினம் குறித்து கேட்கப்பட்ட போது ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி அல்லது அதன் பின்னணியில் உள்ள முக்கிய நபர் இப்போது சிறையில் இருக்கின்றார் என்று அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு சரியான நீதி வழங்கப்பட்டு சமாதானம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு என்று அவர் கூறினார். ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட சுகாதார அமைச்சின் ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை சட்ட அதிகாரி ஒருவர் எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கடந்த செவ்வாய்க்கிழமை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைதான நபர் சட்ட அதிகாரியாக பணியாற்றிய காலத்தில் சுகாதார அமைச்சிற்கு வாடகைக்கு வழங்கப்பட்ட மெடி ஹவுஸ் கட்டடத்தின் வாடகை காலத்தை நீடிப்பதற்காக 3 குத்தகை ஒப்பந்தங்களை தயாரித்துள்ளார். இந்த ஒப்பந்தங்களை தயாரிப்பதற்கான கட்டணமாக அவர் 41,34,887 ரூபாய் கோரியதாக கூறப்படுகின்றது. அதில் 20 லட்சம் ரூபாயை அவர் முற்பணமாக பெற்றுக் கொண்டதுடன் மீதி தொகையையும் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எஞ்சிய தொகையிலிருந்து மெடிஹவுஸ் பிரைவேட் கம்பெனி என்ற பெயரிலான மக்கள் வங்கி கணக்கொன்றில் வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலையை சந்தேக நபர் பணமாக மாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபரை கொழும்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போதே அவரை மே மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார்.
பத்தேகம பகுதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை சுட்டுக் கொலை செய்த குற்றச்சாட்டில் 4வது பிரதிவாதிக்கு மரண தண்டனை விதித்து பலப்பிட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதி ருச்சிர வெளிவத்து நேற்றைய தினம் உத்தரவிட்டார். 18 ஆண்டுகள் நீண்ட இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் மற்ற 3 பிரதிவாதிகளையும் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் பத்தேகம காமிகல பகுதியைச் சேர்ந்த மெரெஞ்சி கங்கானம் கே பிரசாத் மனோரஞ்சன களுத்துறை சூட்டி என்பவர் ஆவார். இவர் இந்த வழக்கின் 4வது பிரதிவாதி ஆவார். வழக்கின் முதல் பிரதிவாதியான ஹப்புகலகே நிலந்தி, 2வது பிரதிவாதியான குணெத்திகுட லீலாவதி தற்போது உயிருடன் இல்லை மற்றும் 3வது பிரதிவாதியான ரணசிங்க பத்திரனகே பியந்தி ஆகிய மூவரும் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிக்கப்பட்டனர். கடந்த 2008 ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அல்லது அதனையொட்டிய ஒரு தினத்தில் பத்தேகம போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய கான்ஸ்டபிள் திலீப் குமாரசிங்க மற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஜெகத் நந்தன ஆகிய இருவரும் காமிங்கல பகுதியில் சுற்றிவளைப்பு ஒன்றிற்காக சென்றிருந்தனர். இதன்போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பலப்பிட்டிய ரந்தோம்பே பகுதியைச் சேர்ந்த திலீப் குமாரசிங்க உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஒரு ஆண் மற்றும் 3 பெண்களுக்கு எதிராக பத்தேகம போலீசார் பலப்பட்டிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அரசாங்க சட்டத்தரணி செனூரி குணத்திலக்க இந்த வழக்கை வழிநடத்தியதுடன் பத்தேகம போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி உடுக்கம சூரிய விசாரணைக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்.